ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் இணைந்து காணப்படுகிறார்கள் நண்பர்களே. மேலும் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், அவர் ராகுவோடு இணைந்து காணப்படுகிறார். மேலும் 7இல் உள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. மேலும் சனி பகவான் 5 குடையவன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பிலும் காணப்படுதுங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வீட்டுக்கு புது வரவு வருதுங்க. ஆமாங்க, புதுசா ஒரு நபர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஜாயின் பண்ண போறாரு. அவரு பத்திய நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே உங்க குடும்பத்துல வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையுடைய சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் விரைவிலேயே இருக்கிறது. இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த நாளுங்க. ரொம்ப நாளா வந்து ஏக்க கனவுகளாக ஒரு கனவாக வைத்துக்கொண்டு வீடு கட்டணும், வீட்டில் வந்து நம்ம சொந்த வீடு வந்து குடியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள், அந்த கனவுகள் எல்லாமே இப்பொழுது ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் வந்து வீடு அல்லது நிலம், தோட்டம், மனை போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அது குறித்த முயற்சிகளை தாராளமாக நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க. விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக, புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மாறுபட்ட நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய தினம் பல பணிகளை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உங்கள் அலுவலக பணிகள் ஏற்படலாம். அதனால பணிச்சுமை கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்கள் வேலைகளை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு கெத்து உங்களுக்கு உங்கள் வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது மூலமாக கிடைக்கும். எனவே மற்றவங்க பணிகளை கூட நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமான சீக்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அது யார்ட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது. செலவுகளை கட்டுப்படுத்தணும். எது அவசியங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி பிளான் பண்ணி முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டுங்க. கோபத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் பறிபோகும். எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் சமாளிச்சிடலாம். இன்னைக்கு பிசினஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலுமே இன்றைய தினம் உங்கள் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. பொருளாதாரம், வியாபாரம் மூலமாக உங்களுக்கு கணிசமாக முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமை கட்டாயமான தேவை நண்பர்களே. பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைய தினம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீங்க. எனவே உங்களது காதலரை வந்து நீங்கள் தவறாக நினைத்து அதனால் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. மேலும் சந்தேக குணத்தை விட்டொழிக்க வேண்டியது என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தேகம் கூடாது. மாணவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பதற்றம் ஏற்படலாங்க. இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. தேர்வு பயம் வந்து உங்களை பதற்றமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அதனால தைரியமா இருங்க. இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக கல்வியிலும் இருக்கிறது. எனவே கண்டிப்பாக நீங்க பயப்பட தேவையில்லை. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் நீங்கள் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. வீட்டில் வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து உங்களுக்கு
உங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே நடக்கும். எனவே நீங்கள் விரும்பியபடி எல்லாமே நடக்கிறதால கண்டிப்பாக வீட்டில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினம் சிரிப்பு நிறைந்த நாளுங்க. ஆனால் திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் வந்து அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களது பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து பேச முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்களாகவே தனித்து எந்த ஒரு கருத்துக்களையும் வந்து நீங்களாவே கஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து தவறான முடிவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய தோற்றம் இன்னைக்கு அழகாகும் நண்பர்களே. அதனால மற்றவங்களோட அட்டென்ஷன் நீங்கள் எளிதில் ஈர்க்க முடியும். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் உதிரி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அது உங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை தரும். இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் ஷாப்பிங் செல்வது உங்களுக்கு இன்ஸ்டன்டான நல்ல எனர்ஜியையும் நல்ல சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு கொடுப்பதற்கு உதவிகரமாக நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தரும். இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே. ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க தலையீட்டின் மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி சில உரசல்கள் ஏற்படலாம். எனவே மற்றவங்க தலையீட்டை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக அனுமதிக்க கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் கனிவாக பேசுங்க. மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும். பல பேருடைய வேலைகளை வந்து நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய, குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய, மேலும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வியாபார வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் சாண்டில் கலர் சந்தன நிறத்தை பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக சந்தன நிறம் இன்றைய தினம் அமையும் நண்பர்களே. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சிறந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மாறுபட்ட நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் இன்றைய தினம் உங்களுடைய பணிச்சுமை கூடுங்க. ஆனால் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீங்க. சிறந்த ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு கனிவாக பேசுறது ரொம்ப அவசியம். அதிலும் குறிப்பாக வியாபாரத்தில் வந்து உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கனிவாக நீங்கள் நடந்துக்கணும். அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் இன்னைக்கு கட்டுப்படுத்தணும். ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது. மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்கள் வாய்ப்புகள் பறிபோகும். எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். கோபத்தை கைவிடுங்கள். மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. கனிவாக பேசுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வரவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் வேகத்தை விட விவேகமாக நீங்கள் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். ஆஃபீஸ் சீக்ரெட்டை யார்ட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவேகமாக இருங்கள். இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்காதீங்க. மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. வரவுகள் நாள். நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.